வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்க ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு கொடுத்திருந்த பையபோ லைனுங்கிறது 25,346ங்க. சாரி 25,346. இதுல இருந்து எபோவ் போனாரு அப்படின்னா 25,488 வரைக்கும் இன்னைக்கு அப்சைடு பாசிபிள் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு மார்னிங்கே வந்து கேப் அப்ல ஓபன் ஆனாரு. எக்ஸாக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர்பையா ஓபன் ஆறாரு. அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரொம்ப நேரம் கன்சாலிடேட் போட்டுட்டு கரெக்டா 12:20க்கு எங்க நேத்து ஹை வச்சாரோ நம்ம என்ன பையபோன்னு கொடுத்தோமோ அந்த லெவல் வரைக்கும் கீழே வந்துட்டு எகெயின் ஒரு ரேலி. ஸோ எங்க ஓபன் ஆனாரோ அதே இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ ஓவராலா மார்க்கெட்ல இன்னைக்கு கால் அப்சைடு மட்டும்தான் பாசிபிலிட்டி இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அது ஏன் வந்து இந்த இடம் வந்து மார்க்கெட் அப்சைடு போயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த வேல்யூஸ்ல தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? கொஞ்ச நாளா மார்க்கெட்டு நல்லா நேத்து சைடுவேஸா இருந்தாரு. இன்னைக்கு டவுன் சைடு காமிக்கிற மாதிரி காமிச்சு அப்சைடுல தூக்கிட்டாங்க. ஸோ நேற்று விலைக்கு வந்து மார்க்கெட் மேல போயிருக்காரு, அவ்வளவுதான். இப்போதைக்கு இன்னும் அப்சைடுல தான் இருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எப்ப டவுன் சைடு வருவாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே, மார்க்கெட் நம்ம எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவா தான் பார்க்கணும். மார்க்கெட் அப்சைடு போறதுனால அப்சைடுல தான் இருக்காரு, இதுதான் நம்ம சொல்லியே ஆகணும். அதை நம்ம எந்த விலையில வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பிரீமியம்ல பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து நம்ம கொடுத்திருந்த வேல்யூ எப்படி ஆக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். 25,350 கால் அப்படிங்கிற ஒரு 110க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 110ங்கிற விலையை வந்து தொடரல, ஆனா 110க்கு தான் மேலதான் இருந்திருக்காரு. எகெயின் வந்தவர் இந்த விலையில ஏன் இவ்வளவு ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம கொடுக்கிற விலையில தான் க்ளோஸே ஆயிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஏன் இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய விலையில உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. இதே மாதிரி டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்பொழுதுமே ஒரு விஷயம், இந்த ரெண்டாவது சப்போர்ட்டுக்கெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை பத்தி இப்படிலாம் திங்க் பண்ணவே கூடாதுங்க. அதே மாதிரி 98ங்கிற விலையை தொடவே இல்லைங்க. இங்க அதே மாதிரி 110ங்கிற விலையை தொடவே இல்லை. ஸோ முக்கியமான ஆக்ட் ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னு தெரியும். சரிங்களா? எகெயின் வந்து கீழே இறக்கிட்டாங்க புட் சைடு. ஸோ டோட்டலாக இன்னைக்கு அப்சைடு தான். இங்க யாரெல்லாம் இங்கே வாங்கியிருந்தீங்களோ லாஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியில போயிருக்கலாம். எகெயின் வந்து புட் சைடு நம்ம இந்த பிரீமியத்துல பார்க்கறத விட இன்னொரு பிரீமியத்துல நம்ம பார்த்துருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்த பிரீமியத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துருவோங்க. நான் இன்னைக்கு கொடுத்திருந்த பிரீமியம் வேல்யூங்கிறது 25,400 காலும் 25,500 புட்டும். அந்த வேல்யூ படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா 116 ரூபாய் 85 காசுக்கு மேல யாரு சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் சைடு தான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கறத இங்க காமிக்கிறேன். இதுவே 115 மார்னிங் செஷன்ல இருந்து இங்கேயே வச்சுக்கிட்டே இருந்தாரு. கரெக்டா 12:25க்கு இவர் கீழே இறங்கி க்ளோஸ் வைக்கிறாரு. விற்கிற இடத்துல அழகா வந்து இவர் 103 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்ல இருந்து மேல போறாரு. அப்படி போறவரு இவர் 103 நோக்கி வராரு. இவர் அந்த டைம்ல 132 ரேஞ்சுக்கே போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்கணும்? இதெல்லாம் வந்து வேல்யூஸ்ல தான் இதுதான் இப்படிதான் நம்ம எடுக்கணும். இப்படிதான் நம்ம பிரீமியத்துல எதையுமே கணக்கீடு பண்ண கத்துக்கணுங்க. இதெல்லாம் ஏன் அட் அ டைம்ல நடக்கணும்? சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய விலை அவ்வளவு வேல்யூபிள் உண்டு அப்படிங்கிறத நான் இப்பவும் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இது ஏதோ ஒரு விலையிலாம் அது திரும்புறது இல்லைங்க. இது கணக்கீடு மூலமா கணக்கெடுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும். எனக்கு இந்த டேட்டாவை லைவ் மார்க்கெட் 9:30க்குள்ளதான் என்னால எடுக்கவே முடியும். சரிங்களா? மார்க்கெட்டை நம்ம லைவ்ல பார்க்கும்போது தான் வந்து அதோடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும். சரிங்களா? அது விட்டுட்டு நான் வந்து இன்னைக்கே வந்து யூடியூப்ல இதை கொடுக்கணும் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது.
சரிங்களா? அதனால லைவ் டேட்டாவுல தான் நமக்கு கொஞ்சம் நாளைக்கு மார்னிங் நமக்கு இதுக்கு ஓப்பன் பிரைஸ்ல இருந்து எல்லாமே காலையில தேவைப்படுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா வந்து நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு வைங்களேன். சரி, ஓகேங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்பவும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் வந்து 148க்கு மேல ஒரு நாள் போக முடியல, அதுக்கப்புறம் இங்க 89ல சப்போர்ட் எடுத்தவர் திருப்பி இவரே 120 போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்கணும்? சரிங்களா? இது வந்து இதே பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் அப்படிங்கிறது நான் சப்போர்ட்டா கொடுத்துருக்கிறேன். இந்த விலையை நீங்க எங்க போய் வேணாலும் பார்த்தீங்கன்னாலும் ஆக்ட் ஆயிருக்கும். இதே வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. 25,450 போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய விலையில தான் அவர் வந்து ஆக்ட் ஆயிருப்பாரு. 25,450 புட்டு, 25,450 புட்டு தான் பார்க்கணும். சரி, 25,450 புட்டு போய் நீங்க நம்மளுடைய சப்போர்ட் வேல்யூங்கிறது 66 ரூபான்னு ஒரு சப்போர்ட் இருக்குது. 66.80 அப்படின்னு போய் போட்டீங்கன்னா இது கடைசியா அங்க இடத்துக்கு வந்திருக்காரு. 78ன்னு ஒரு விலை இருக்கு. 78 அப்படிங்கிற விலையில இருக்கு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ல மார்க்கெட் திரும்பி இருக்காரு. சரி, ஓகே. அதே மாதிரி 89.40 அப்படின்னு ஒரு விலை கொடுக்குறேன். நீங்க எந்த விலையை இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கொடுத்தீங்கன்னாலும் பர்ஃபெக்டா ஆக்ட் ஆயிருக்குங்க. மார்க்கெட்டை நம்ம வந்து மேக்ஸ் மூலியமா தான் அணுகணும் அப்படிங்கறது தான் நான் இப்பவும் சொல்ல வரேன். சரிங்களா? ஏதோ ஒரு விலையில எல்லாம் மார்க்கெட்டு திரும்புறது இல்லை. இதே வந்து இவருக்கு டார்கெட்டுங்கிறது 116 அப்படிங்கிறது இந்த டார்கெட் போய் ரீச் ஆயிருப்பார். புரியுதுங்களா? அப்ப இங்க வந்து அவரை 78 ரூபாய்க்கு மேல இவரை பை பண்ணினீங்கன்னா 116ங்கிற விலைக்கு போயிருப்பாரு. இதுவே வந்து இந்த விலையும் நீங்க இன்னொரு பிரீமியம் எடுத்து காமிக்கலாம். ஸோ நானும் ஓப்பனா சொல்லிட்டேன், இது வந்து ஒரு மேஜிக்கல் வேல்யூஸ், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா இது எந்த ஸ்ட்ரைக்குக்கு நீங்க போட்டீங்கன்னாலும் கரெக்டா அக்யூரேட்டா ஒர்க் ஆயிருக்கும். சரிங்களா? இதை நான் போய் ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதனாலதான் நான் சொல்றேன், மேக்ஸ் சார்ந்து படிங்க. உங்க பகுதியில யார் உங்களுக்கு மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் சார்ந்து படிச்சீங்கன்னா மார்க்கெட் இன்னும் அற்புதமா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இதே வந்து மற்றது நான் இன்னைக்கு காலையில நிப்டியோடைய டேட்டா உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த டேட்டால என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டு 25,414ல இருந்து மார்க்கெட்டை யார் சஸ்டெயின் ஆகுறாரோ மார்க்கெட் அந்த சைடு இருக்குன்னு காமிச்சிருப்பேன். 14ல கரெக்டா வந்து டவுன் ஆச்சு. எகெயின் வந்து அதுக்கு மேல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை 420ல தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அதோடைய வேல்யூங்க. சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டோடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. இருங்க, அதை நான் வீக்லியில காமிக்கும் போது காமிக்கிறேன். இதே சென்செக்ஸுக்கு இன்னைக்கு ஒரு டேட்டா கொடுத்துருந்தேன். இந்த டேட்டா எப்படி ஆப்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. எங்க கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு மூணாவது சப்போர்ட்டுங்கிறது இந்த 57 தாங்க. 57க்கு எங்க வந்தாலும் நான் இப்ப 38 நான் இப்ப புதுசா இதை 0 to hero கால்காக ஆட் பண்ணது. ஸோ இங்க 57க்கு மேல க்ளோஸ் வச்சாரு அப்படின்னா தாராளமா 86 போயிருப்பாரு. இது நான் மார்னிங் அப்டேட் பண்ணிருப்பேன். எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்க, இது வந்து எப்பொழுதுமே மார்க்கெட் இவ்வளவுதாங்க. சரிங்களா? என்ன நடந்தாலும் ஸ்டே வேல்யூஸ்ங்க. ஏன் இந்த 180ல இருந்து அவர் 256 போகணும்? எத்தனை முறை இங்க எடுத்துட்டு 337 வரைக்கும் போயிருக்காரு. இவருடைய லோ பாத்தீங்கன்னா 77க்கு மேல 77 லோ வச்சிருக்காரு. ஸோ 72 ரூபா அப்படிங்கிறது எனக்கு விலை. 72 ரூபாய் அவர் டச் பண்ணவே இல்லை. 87 ரூபாயில இருந்து மார்க்கெட் போனவர் 337 ரூபா வரைக்கும் போயிருக்காரு. சரிங்களா? நம்ம இப்படி எல்லாம் வந்து நான் எடுத்ததை நான் இன்னைக்கு இதுவும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த போஸ்ட் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு விஷயங்கள் வேணாலும் பேசலாம். ரியல் ட்ரேட்ல உங்களுக்கு இந்த வேல்யூஸ எவ்வளவு பாயிண்ட் வேணுமோ அதை எடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். சரிங்களா? இதே வந்து இது வந்து 38.6 அப்படிங்கிறது 0 to hero காலுடைய வேல்யூ. இதை நான் எப்படி அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதே 82,900 புட்டு எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் 38.6. ஏன் இந்த விலை?
வந்துச்சு, இதுக்கு விடை தெரியுமா அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. இங்க இருந்து போனாருன்னா மார்க்கெட்டை வந்து இங்க கீழே இருக்கிற வரைக்கும் எப்பவுமே எடுக்கக்கூடாதுங்க. இந்த விலையை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போவாரு. புரியுதுங்களா? ஸோ அப்பொழுதுதான் நம்ம இதை வந்து வாங்கணும். இதே 82,000 சாரி 82,800 கால் பார்ப்போம். 800 கால் என்ன நடந்திருக்குன்னு. இங்க போய் அதே விலை 38.6 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இங்கேயும் அதே விலை ஆக்ட் ஆகிடுக்கும். இதுக்கு எவ்வளவு ஸ்டாப் லாஸுங்க? 15 பாயிண்ட்டுங்களா? சாரி, இது வேற 12-15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இங்க எப்போ வந்து 38 ருபீஸ்ல க்ளோஸ் வச்சாரோ மார்க்கெட்டு பறந்துடுச்சு. அவ்வளவுதான். 246 வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ அவ்வளோலாம் வேண்டியது இல்லை. இந்த 246 எல்லாமே நம்மகிட்ட இங்க வேல்யூ இருக்குங்க. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூவை கொண்டு போய் நீங்களே ஃப்ரீயா இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. 186, 222, 158, 129 எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வச்சீங்கனாலும் கிளியரா வேலை செஞ்சிடும். பாருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டை பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். நாளைய மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலா நான் அதுக்கு முன்னாடி வீக்லியில என்னவா இருக்காரு, மந்த்லியில என்னவா இருக்காருன்னு இன்னைக்கு காலையில கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து 25,342 அப்படிங்கிறது இது வந்து வீக்லி அனாலிசிஸ்ங்க. இந்த வீக்லி அனாலிசிஸ்ல கரெக்டா 430 சஸ்டெயின் பண்ணாம நிக்கிறாரு. அவ்வளவுதான். இது வந்து இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கணும். மார்க்கெட் எங்க இருக்கு? 25,430ல இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வீக்லியில காமிக்குது. 25,528ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குது. 25,632 அப்படிங்கிறது இன்னொரு ரெசிஸ்டன்ஸா இருக்குது. இதே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 288, 240 வரைக்கும் காமிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ். இது வந்து வீக்லியில. சரிங்களா? இதே மந்த்லியில மார்க்கெட் எங்க இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்காருங்க. 25,465ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அங்கிருந்து மார்க்கெட் ஒருவேளை திரும்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா 25,580 வரைக்கும் கூட வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை எடுத்துக்கோங்க. நம்ம ஆப்ஷன் பையர். நான் பர்டிகுலரா இது ஏன் மார்னிங் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து மார்க்கெட் கேப் அப் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா இன்னும் அப்சைடு எவ்வளவு போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். நான் எசன்சஸ் கொடுத்திருந்தாலும் மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பார்த்ததை நான் அப்படியே ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகேங்க. இப்ப நாளைக்கு மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். டுமாரோ மார்க்கெட், ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,448ங்கிறது பையபோ லைனா செயல்படும். சரிங்களா? இதே செல்பிலோ அப்படிங்கிறது 25,392. இதனுடைய மீடியன் பாயிண்ட் வந்து 25,418. அந்த இடம் வந்து கொஞ்சம் கரெக்டா செயல்படும், அதாவது பிவோட்டா செயல்படும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல முக்கியமான லைன் பார்த்தீங்கன்னா 25,375 வரும்போது உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்படியே மார்க்கெட் அப்சைடா போகுமான்னு சொல்ல முடியாது. எல்லா நியூஸும் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்தது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். இல்லை இன்னும் வந்து புட்ல இருக்கிறவங்களை ட்ராப் பண்ணணும்னா இன்னும் மேலே ஒரு டார்கெட் கூட போகலாம். சரிங்களா? நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. 25,448 அண்ட் அபோவ் போகும்போது அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 25,465ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். 494ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். 512 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதே வந்து 25,538 அப்படிங்கிறது ஓவராலா இருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்குங்க. சரிங்களா? இதே சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,392 அப்படிங்கிறது ஒரு செல் பிலோ லைனா கொடுத்துருக்கேன். அதற்கு கீழே வரும்போது 25,375. இந்த 375 கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. அந்த இடத்துல கூட சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுக்கிறாரா இல்ல கீழே இறங்குறாரான்னு ஃபர்தரா அங்க வரும்போது முடிவு பண்ணுங்க.
25,348ங்கிறது ஒரு சப்போர்ட், அதுக்கு கீழே 25,330ங்கிறது இன்னொரு சப்போர்ட், அதையும் உடைக்கும் போது 25,314 ஒரு சப்போர்ட், 25,284ங்கிறது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா செயல்படும். சரிங்களா? மார்க்கெட்டை நீங்க இப்படி வந்து வேல்யூஸோட மட்டும் பாருங்க. அதர்வைஸ் அப்சைடு டவுன் சைடுன்னு அசம்ஷன் ட்ரேடிங் மட்டும் இறங்கிடாதீங்க. சரிங்களா? இப்போதைக்கு நான் இந்த வேல்யூஸ் வரைக்கும் தான், இந்த ஸ்விங் லோ வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே எல்லாம் போகுது அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அல்லது க்ளோசிங் பிரைஸ் 254 கூட எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் கடந்து வந்தாருன்னா 254 ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்தை பத்தி பார்த்துருவோம். நம்ம எடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,400 கால், அதே வந்து ஆப்போசிட்ல 25,550ங்கிறது புட் வேல்யூக்கு எடுத்திருக்கிறேன். 25,400 கால் 106 அண்ட் அபோவ் சஸ்டைன் ஆனார் அப்படின்னா மார்க்கெட் அப்சைடில் இருக்குங்கிறத சொல்ல விரும்புகிறேன். அவருடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்கிறது 129 அண்ட் 145, அதற்கு மேலே போகும்போது 168. இதே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா 82 அண்ட் 58ங்கிறது செயல்படும். சரிங்களா? இந்த 58 கீழே தான் போகும்போது மார்க்கெட்டில் இந்த அப்சைடு பற்றின யோசனைகள் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகேங்க. இந்த விலை வரும்போது நீங்க உங்க முடிவு எடுங்க. அதே புட் சைடு 25,550 வந்து 144 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனாரு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் டவுன் சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. சரிங்களா? அதே அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்கிறது 188 அண்ட் 216 செயல்படும். 156ம் போட்டுக்கலாங்க. இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்களா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் உடைய ஹைங்க. ஏன்னா அது அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா அது முக்கியமான விலையாக கண்டிப்பா செயல்படும். சரிங்களா? 155 கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவா இருக்கும். இதெல்லாம் நீங்க ஸ்விங்குங்க, நீங்களே இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓவராலா இன்னைக்கு இந்த லோ கூட நான் இதுல கன்சிடர் பண்ணல. நீங்க வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. அதே வந்து சப்போர்ட் வேல்யூங்கிறது 106 அண்ட் 89ங்க. சரிங்களா? இந்த விலை வரும் பொழுது முடிவெடுங்க. இந்த 89க்கு கீழே வந்துட்டாருன்னா டவுன் சைடை பத்தி யோசிக்கவே கூடாது. நீங்க அப் சைடுல என்ன பிரீமியத்தில் இருக்காரோ அவர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. இது இது போக வேற ஏதாவது தகவல்கள் தேவைன்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் எனக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க. நான் இது வந்து ஒவ்வொரு மெத்தடு உள்ளுக்குள்ள இருக்குங்க. சரிங்களா? நான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய மெத்தடு ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மார்க்கெட்டை வச்சு அனலைஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ நாளைக்கு நம்ம ஆக்டிவ்ல வந்து மார்க்கெட்டை பார்க்கறதுங்கிறது அது 9:30க்குள்ள நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை வச்சு தான் நான் வந்து, ஏன்னா அப்போ மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகும்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் ஒரு வேல்யூ கொடுத்து நீங்க அதை சும்மா வச்சுட்டு இருக்கிறது தவறுங்க. சரிங்களா? இன்னைக்கு மார்க்கெட்டு எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காரோ அதுக்கு நியரஸ்டா இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல என்னால சரியா சொல்ல முடியும். நாளைக்கு ஓப்பனா இருக்கிறவரை லைவ்ல என்னால 9:30 அப்போ என்ன க்ளோஸ் வைக்கிறாரோ அந்த க்ளோசிங் நியரஸ்டா இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸை எடுத்து அவருடைய வேரியபிள் கால்குலேஷனை நம்ம போடும் பொழுது மட்டும்தான் ரியல் மார்க்கெட்ல என்ன வருது அப்படிங்கறத நம்ம ஈஸியா கொண்டு வர முடியும். இவை அனைத்தும் இண்டெக்ஸ் எல்லாம் நான் பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டேன். சென்செக்ஸ் நான் இன்னைக்கு எடுத்தேன். சென்செக்ஸ் என்ன ஸ்டேஜ்ல எங்க இருந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா சென்செக்ஸ் வேல்யூ எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இதுதாங்க மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சு செய்யும் பொழுது அதனுடைய சுவாரஸ்யமே தனிங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். இது போன்ற ஏதாவது தகவல்கள் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க. நான் ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரிங்களா? மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.